கெனிச்சி காது இனி கேட்காது. டிங் டிங். அப்போ அந்த ராஜா அரண்மனையை விட்டு ஊருக்குள்ள வந்தாரு. எதுக்கு? மக்கள் கிட்ட என்ன குறைன்னு கேட்க. எல்லாரும் ஒழுங்கா பண்ணுங்க, என்ன புரியுதா? இல்லனா விட மாட்டேன், திரும்ப பண்ணுங்கன்னு சொல்லுவேன். என்ன? அவரோட கிளாஸ்ல எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. மக்கள் எல்லாரும் எல்லா குறையும் சொன்னாங்க. ஏய் கெனிச்சி, எனக்கு கிளாஸ்ல வாச்சிருக்காரு டீச்சர். கிளாஸ் எடுத்தே தூங்க வைக்கிறாரு. ஏய் கெனிச்சி, ஏய் கெனிச்சி, நீ கிளாஸுக்கு படிக்க வரியா இல்ல தூங்க வரியா? கேமமாக்கி, அவன் நம்மள கைய காமிச்சு ஏதோ சொல்றானே, என்ன சொல்றான்? அவனுக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு. என்ன வெறுப்பேத்துறதுக்காகவே யுமிகா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவன நான் சொன்ன நீ நம்பவே மாட்டேங்கிற. மேகம் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. ஆமா ஆமா, அந்த மேகம் உண்மையிலேயே அழகா இருக்கு கேமமாக்கி. யுமிகா எதுக்கு சிரிச்சா? அவன் என்ன பத்தி என்ன சொல்லிருப்பான்? அவ்வளவு தூரம் இருக்கிற கெமமாக்கி சொல்றது என் காதுல விழுந்தா எப்படி இருக்கும்? சீக்கிரமா போயிட்டு வா ஹட்டோரி. ஓகேமா, கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரம் வந்துடுவேன். டிங் டிங். எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறதே வேலை. கொஞ்சம் வீட்டு வேலையும் பார்க்கலாம்ல. நான் உங்களதான் சொல்றேன். ஐயோ, ஹட்டோரி கிட்ட மீன் வாங்கிட்டு வர சொல்லணும்னு நினைச்சேன். அதை எப்படி மறந்தேன்? ஹட்டோரி நில்லு. டிங் டிங். அம்மா கூப்பிட்ட மாதிரி இருக்கே. டிங் 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 டிங். சொல்லுங்கம்மா, வவ்வா மீன், நெத்திலி மீன், எறா மீன், வெண் மீன், எந்த மீன் வேணும் உங்களுக்கு? பரவாயில்லையே, மெதுவா சொன்னது உனக்கு கேட்டுச்சா? ஆஹா ஹட்டோரி, எவ்வளவு மெதுவா சொன்னாலும் நிஞ்சாக்கு கேக்குமா ஹட்டோரி? ஆமா ஆமா, அதுக்காக நாங்க ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துறோம் கெஞ்சி. ஆமா, பயங்கர ட்ரைனிங். இது பார் கெனிச்சி, இந்த சவுண்ட நல்லா கேட்டுக்கோ. நான் கொஞ்சம் தூரம் போய் இதே சவுண்ட போடுவேன். கேக்குதா கேக்கலையான்னு சொல்லி அதுக்கேத்த மாதிரி உனக்கு ட்ரைனிங் கொடுப்பேன். சரிப்பா, சரி நான் போறேன். டிங் 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 டிங். கேக்குது ஹட்டோரி. எனக்கும் கேக்குதுன்னா. டிங் 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 டிங். டிங் 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 டிங். எனக்கு பெல் சத்தம் கேக்குது. எனக்கு கேக்குது. எனக்கு கேக்குது ஹட்டோரி. டிங் 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 டிங். எனக்கு சூப்பரா கேக்குதுன்னா. எனக்கும்டா. அண்ணா, இவ்வளவு தூரத்துல இருந்து ஆடுனா எல்லாருமே கேக்கும். இன்னும் தூரமா போங்க. ஆமா ஆமா, இன்னும் தூரமா போ. இதுங்க நம்மள வெறுப்பேத்ததா இல்ல உண்மையிலேயே இதுங்களுக்கு கேக்குதா? நான் தான் சொன்னல ஹட்டோரி, தூரத்துல யார் என்ன பேசினாலும் எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஆனா நான் அதை கேட்டே ஆகணும். எனக்கு ஹெல்ப் பண்ணு ஹட்டோரி. அண்ணா, நமக்கு இன்னிச்சுக்கு ராபட்டியா நிஞ்சா டெக்னிக் சொல்லி கொடுக்கலாமா? இல்ல ஷின்சோ, அது வேலைக்கு ஆகாது. என்னது பாது, ராபிட் இயர் நிஞ்சா டெக்னிக்கா? அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணா முயல் காதுக்கு இருக்கிற சக்தி நம்ம காதுக்கு வந்துடும். எவ்வளவு தூரத்துல எந்த சத்தம் கேட்டாலும் உடனே நமக்கு கேட்டுடும். காது அவ்வளவு ஷார்ப்பாயிடும். என்னப்பா நிஜமாவ சொல்ற? உடனே எனக்கு அந்த டெக்னிக்கை சொல்லி கொடு. சொல்லி கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல, அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமே. என்னைய சொல்ற? அது கெனிச்சி, நீ ரொம்ப கோவப்பட்டா முயல் மாதிரி குதிக்க ஆரம்பிச்சிருவ கெஞ்சி. ஏய், கோவப்பட்டா தானே? நான் கோவமே படமாட்டப்பா. தூரத்துல யார் என்ன பேசுறாங்கன்னு கேட்டா போதும். உன் விதிய மாத்த முடியாது. சரி, கத்து கொடுக்கறேன் கேளு. மத்தவங்க மூச்சு விட்டா கூட உனக்கு அது கேக்கும். டிங் 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 டிங். என்ன கெனிச்சி, டெக்னிக் வேலை செய்தா சொல்லு. கத்தாத கத்தாத ஹட்டோரி, தயவு செஞ்சு மெதுவா பேசு. ஆஹா, வர்க்கவுட் ஆயிட்டா கெஞ்சி. இனிமே நீ மாட்டினா போ. அப்பா வீட்டுக்கு வராரு. நான் வந்துட்டேன். பரவாயில்லையே, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க. இந்தம்மா, பசங்களுக்கு கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃப்ரிட்ஜ்ல வை. ஷூ, சத்தமா சொல்லாதீங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்சு இத பசங்களுக்கு நாளைக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவங்க இப்பதான் பிஸ்கட் சாப்பிட்டாங்க. என்னது கேக்கா? என்ன சொல்ற தினிச்சி? அம்மா வீட்ல சாப்பிட கேக் இருக்கா? என்னது கேக்கா? அதாம்மா, அப்பா எங்களுக்காக வாங்கிட்டு வந்தாரு. நீங்க கூட ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கீங்களே, அதத்தான் சொல்றேன். எப்படி சொன்னா பாருங்க. கெனிச்சி, நாங்க மெதுவா தானே பேசணும். இந்த விஷயம் உனக்கு எப்படி கேட்டுச்சு? எங்களுக்கு மூளை மட்டும் இல்ல, காதும் பெருசுதான். இனிமே என் முன்னாடி யாரும் குசு குசுன்னு பேசவே முடியாது. கெனிச்சி, இந்த பவரை நீ ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்தணும், சரியா? குட் நைட்.
இது இங்க வைக்கலாம். எவ்வளவு சத்தமா கேக்குது. இது என்னது? சுத்தமா முடியல. இது என்ன சத்தம்? சின்ன சின்ன சத்தம் கூட காதுல இடி விழுற மாதிரி கேக்குதே. யாரா அவ? இந்த சத்தத்தால என் தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. யாராவது காப்பாத்துங்க. தயவு செஞ்சு எல்லாரும் அமைதியா இருக்க, என்னால முடியல. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஹட்டோரி, என்ன பண்ற? வந்து காப்பாத்து. இன்னும் 2 செகண்ட் லேட்டா வந்திருந்தீங்கன்னா என் தலை சுக்குநூறா வெடிச்சிருக்கும். நான் தான் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொன்னல. எந்த விஷயமும் அவ்வளவு சுலபத்துல கிடைக்காது கேனுச்சி. டிங் டிங். வரையறது தப்பில்ல, ஆனா மத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வரையணும். டிங் டிங். எனக்கு எதெல்லாம் தெரியாது அதையெல்லாம் கண்டுபிடிச்சு செய்ய சொல்றாரு சார். தலையெழுத்து. அட நீ வேற. நீங்க மட்டும் தான் வரைவீங்களா? நானும் வரைவேன். எப்படி வரைகிறான்னு மட்டும் பாருங்க. சிரிப்பு. என்ன சிச்சிமாரு பட்டையை கலப்புற போல? என்னது? டிங் டிங். கெனிச்சி டைம் ஆச்சு, சீக்கிரம் எழுந்துரு. கெனிச்சி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, எழுந்துரு கெனிச்சி. அட போங்கப்பா. சொன்னா கேளு கெனிச்சி, எந்திரி எந்திரி. ஐயா இப்படி கொடுமைப்படுத்துற. டைம் ஆச்சு மம்மி, நான் கிளம்புறேன். இப்ப பாரு, இவனுக்கு இதே வேலையா போச்சு. ஹட்டோரி, அந்த டிராயிங் எடுத்துட்டு வா, சீக்கிரம் ஓடு. இரு எடுத்துட்டு வரேன். டிங் டிங். இதுல 2 டிராயிங் இருக்கே, எது கெனிச்சி வரைஞ்சது? சரி, இதுவா தான் இருக்கணும். இதையே கொடுப்போம். டிங் 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 டிங். கெனிச்சி, இந்தா நீ கேட்ட டிராயிங் எடுத்துட்டு போ. ஓகே ஹட்டோரி, நான் கிளம்புறேன். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நீங்க வரைஞ்ச படத்தெல்லாம் கொண்டு வாங்க. யார் எப்படி வரைஞ்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் போடுறேன். நான் மாட்டேன். என்ன கெனிச்சி, என்ன ஆச்சு? இல்ல சார், அது வந்து டிராயிங் காட்டு சார். இதான். என்னது இது? இத நீ எப்படித்தான் வரைஞ்ச? சார் ப்ளீஸ் சார், இது நான் வரைஞ்சது இல்ல, எங்க வீட்டு டாகே வரைஞ்சது சார். அது தெரியாம என்ன மாட்டி விட்டுடுச்சு. என்னது? டாக் வரைஞ்சதா? இந்த டிராயிங் ஒரு டாக் வரைஞ்சதா? போச்சு சார், எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாரு. என்ன ஒரு அற்புதமான ஆர்ட் இது. என்னது? ஒரு டாக் இவ்வளவு அருமையா வரையுதுன்னா அதை என்னால நம்பவே முடியல. என்ன? இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் வரையறத ஒரு பெரிய மாஸ்டரே கூட நினைச்சாலும் முடியாது. ஆனா உங்க டாக் பண்றதை நினைச்சு நீங்க பெருமைப்படணும். இந்த டாக் நிச்சயமா அவங்க எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்குங்கிறதுல சந்தேகம் இல்ல. இதோ பேர சிஷிமாரோ, இது மாதிரி நிறைய ஓவியம் வரைஞ்சா இது உனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பேர் வாங்கி கொடுக்கும். புரியுதா? புரியுது, நல்லாவே புரியுது. இதுதான் நீங்க வரைஞ்ச கையே. இதை ஒரே ஒரு தடவை தொட்டு பார்க்கலாமா? அதுக்கு பதிலா பரிசு கொடுத்தா? ஆஹா, பரிசு எவ்வளவு சுவையா இருக்கு. கலைகளிலே நான் ஓவியம். இவன் வரையறேங்கிற பேர்ல கண்டதையும் இருக்க நான் ஹெல்ப் பண்ணுமா? கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. அப்படி என்னதான் வரையறான்னு பாக்கலாமே. நான் வரையறதுக்கு சரியான இடம் இதுதான். இங்கே வைங்க. எனக்கு இந்த இடம் பிடிக்கல. இங்க வைக்கலாமா? வேண்டாம். இங்க வைக்கலாமா? அதுவும் வேண்டாம். அங்க என்ன வரையலாம்? சின்ன பசங்களா? அது சேர் எடுத்து வைங்க. அப்படிதான். இது நல்லா இல்ல. இதுக்கு மேல எங்களால முடியாது. பெயிண்டிங் வரைஞ்சதுக்கு இந்த ஆட்டம் போடுறானே. ஓகே ஓகே. ஒரு வழியா இவன் வரைய ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். சார் என்ன வரைய போறாரோ தெரியல. கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. இல்ல போர்டு இப்படியே இருக்கட்டும், அப்பதான் நல்லா வரைய முடியும். ஒரு நல்ல பெயிண்டிங்கை வரையறதுக்கு முன்னாடி பாடியை கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது. அது அப்படி வந்து அப்படி போகணும். இப்பதான் கோடு போடுறேன். என் பெயிண்டிங்கை பாக்குற எல்லாரும் மூக்கு மேல விரல வைக்கணும். நம்மள எவ்வளவு வேலை வாங்கினா பெயிண்டிங்க்கு மட்டும் அர்த்தம் இல்லாம இருக்கட்டும். அப்புறம் இருக்கு இவனுக்கு. எங்க டீச்சர் சொன்ன ஒரே காரணத்துக்காக இவனுக்கெல்லாம் வேலை செய்ய வேண்டியிருக்கே.
ஐ, ஓ, 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 ஆ, ஆ, ஆ. ஏய் வா வாங்க பாரு. என்னப்பா பெயிண்டிங் எப்படி இருக்கு? இந்த பெயிண்டிங்கே இவ்ளோ ரசிக்கிறாங்களா? பையன்கிட்ட அப்ப உண்மையிலேயே ஏதோ டேலண்ட் இருக்கு போல இருக்கு. நான் புள்ளி வச்சாலே அது ஓவியம் தான். ஒரே இடத்துல உட்காந்து வரைகிறவன் சாதா பெயிண்டர். என்ன மாதிரி குதிச்சு குதிச்சு வரைகிறவன் சூப்பர் பெயிண்டர். என்ன மாதிரி குதிச்சு குதிச்சு கூட பெயிண்ட் பண்ணலாம். ஆனா என் திறமைக்கு நான் படுத்து கூட பெயிண்ட் பண்ணுவேன். எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு? ப்ளீஸ் பெயிண்ட் முடிஞ்ச உடனே யாரும் என்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்க வரக்கூடாது. கடைசியா என் டேலண்ட் என்ன தெரியுமா? அடி கொஞ்சம் மொக்க அடிதான். இந்த டாக் நல்லாவே சர்க்கஸ் காட்டுது. பார்க்க நல்லா இருக்குல்ல? ட்ரைனிங் கொடுத்த காக்கா கூட தான் சர்க்கஸ் பண்ணும். அதுவும் சரிதான். ஆஹா, யார பார்த்து சர்க்கஸ் பண்றேன்னு சொன்னீங்க? ஆமா நீ சர்க்கஸ் தான் பண்ண. வேற என்ன பண்ண? நான் கஷ்டப்பட்டு பெயிண்டிங் பண்ணேன். உண்மையிலேயே உங்க டாகிக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்திருக்கீங்க. வெரி குட். ஃப்ரீயா தான் எங்க டாகுக்கு ட்ரைனிங் கொடுங்க. கெனிச்சி, போங்கப்பா, இப்படி எல்லாம் நடக்கூடிய எதிர்பார்க்கல. சிஷிமாரு, டிங் டிங். ஆஹா, ஓஹோ, பிரமாதம். என்ன ஒரு அழகான பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்க பண்ணவர் மட்டும் என்கிட்ட கிடைச்சாருன்னா அவரை நான் புகழ்ந்து தள்ளிடுவேன். சார், வரைஞ்சது நான் தான். என்னது, நீயா வரைஞ்ச? இதை என்னால நம்பவே முடியல. உன்னோட இந்த டேலண்ட் ரொம்ப அபாரமானதா இருக்கு. என்னால நம்பவே முடியல. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, இங்க பாரு, என்கிட்ட உள்ள இந்த சாக்லேட் ரோலை கொடுத்து நான் இந்த பெயிண்டிங்க வாங்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? சாக்லேட் ரோல்ஸா? சார், என்னால நம்பவே முடியல. என் பெயிண்டிங் அவ்வளவு அழகா இருக்கா? அப்பாடா, ஒரு வழியா இவனை சந்தோஷப்படுத்தியாச்சு. ஏய், என்னப்பா சொல்ற? உன் பெயிண்டிங்க ஒருத்தர் வாங்கிட்டு போனாரா? நம்ப முடியலையே. சிஷிமாரு சொல்றது உண்மைதான். அவர் வந்து பெயிண்டிங்க பார்த்து ரசிச்சு வாங்கிட்டு போறத நான் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். சிஷிமாரு பெயிண்டிங் அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது. நாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இத்தனை வருஷமா நீங்களும் தான் பெயிண்ட் பண்றீங்க. யாராவது வந்து பாராட்டி இருப்பாங்களா? மத்தவங்க சந்தோஷத்துக்காக ஒரு சில போய் சொல்றது தப்பில்லைன்னு நினைக்கிறேன். டிங் டிங். கையில கேமரா எடுத்தவெல்லாம் போட்டோகிராஃபர் கிடையாது. டிங் டிங். என்ன கெனிச்சி, என்ன போட்டோ எடுத்திருக்க? எல்லா போட்டோவும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். எதுவுமே சரியா தெரியல. அது உண்மைதான், அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ஆனா இத பாரு, இது கரெக்டா இருக்கும். எனக்கு இந்த போட்டோஸ்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல கெனிச்சி. நான் ஸ்பெஷலா எதிர்பார்க்கறேன். அது எப்படி இருக்கணும் தெரியுமா? அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். இந்த போட்டோவை பாரு. இந்த மாதிரி போட்டோஸ்லாம் பேப்பர்ல போட்டா நல்லா இருக்குமா கெனிச்சி? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? யூமிகோ நில்லு. ஐயோ, வாழ்க்கையிலேயே நான் எடுத்த போட்டோல இதான் எனக்கு பிடிக்கும். ஆனா அவளுக்கு ஏன் பிடிக்கல? ரொம்ப சிரிக்காதீங்கப்பா. இதெல்லாம் பார்க்க ஒரு கலைக்கண்ணு வேணும். யூமிக்க வேற என்ன திட்டிட்டா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு கெனிச்சி. இதுல இருக்காது, இதுல இல்ல, இதுல இருக்கா, இதுலயும் இல்ல, இதுல இருக்கு. ஏய் கெனிச்சி, நீ இந்த மாதிரி போட்டோ எடுத்தா யூமிகோக்கு பிடிக்கும். அடேங்கப்பா, எவ்வளவு அழகா இருக்கு. அட்ட காசு. இந்த போட்டோ எல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல கெனிச்சி? இந்த போட்டோஸ்ல ரொம்ப அழகா இருக்குல்ல ஹட்டோரி? இத பாரு கெனிச்சி, இந்த மாதிரி போட்டோஸ் நீயும் எடுத்தினா நிச்சயமா உன் பேர் பேப்பர்ல வரும். ஓகேவா? எப்படி எடுக்கலாம்னு யோசி. ரெண்டு பேரும் வளர்ந்திருக்கீங்களே தவிர உங்களுக்கு யோசிக்கவே தெரியல. போட்டோ பார்க்காம வாங்க போய் போட்டோ. அங்க பாத்தீங்களா, சில பறவைங்க இருக்கு. வாங்க கிட்ட போய் போட்டோ எடுக்கலாம். அவசரப்பட்டு சத்தம் போடாத கெனிச்சி. சத்தம் போட்டினா அதுங்கெல்லாம் பறந்து போயிடும். கொஞ்ச நேரம் பொறுமையா இங்க இருந்தே அதுங்களை பார்க்கலாம். வா. டிங் 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 டிங். ஆஹா, இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாமா கெனிச்சி? இப்போதைக்கு இங்க இருக்கலாம். தேவைன்னா கிட்ட போலாம். டிங் டிங். கெனிச்சி மெதுவா போ. திரும்பி போட்டோ எடுறானா கையை காட்டுறான். கரெக்டான ஆங்கிள் அழகா போட்டோ எடுத்தாதான் பேப்பர்ல போடுவாங்க.
பார்த்த டைமிங் இதுதான். மாட்டிக்கிச்சு. ஒரு பறவை கூட காணோம். சிஷிமாரு, சாரிப்பா சாரி. என் தும்மல் சூப்பர் ஸ்டார் மாதிரி எப்ப வரும் எப்படி வரும்னு சொல்லவே முடியாது. நீ எதிர்பார்த்த மாதிரி இங்க இருந்து போட்டோ எடுக்கலாம். நீ போட்டோ எடுக்க நிறைய சான்சஸ் இருக்கு. உன் திறமையை இங்க காட்டு கெனிச்சி. ஹலோ, அதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்பதான் என்னால சூப்பரா போட்டோஸ்லாம் எடுக்க முடியும். உனக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு ஹெல்ப் பண்ண போறேன்? வா, லொகேஷனை மாத்தி பார்க்கலாம். இங்க பாரு, நீ சும்மா தம்பிட்டு சின்ன டயலாக்லாம் பேசுற. நீ இங்கே வெயிட் பண்ணு. நான் இங்கே வெயிட் பண்றேன். எப்படிதான் மறையறாங்களோ. காப்பாத்துங்க. டிங் 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 டிங். பாத்து மெதுவா. என்னாச்சு கெனிச்சி உனக்கு? ஆட்டோரி கீழே இருந்த போட்டோ எடுக்கலாமே, மேல இருக்கணுமா என்ன? டிங் 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 டிங். என்ன மாதிரியே உட்காந்து என் பின்னாடியே வா கெனிச்சி. வா வா சீக்கிரம். ஆட்டோரி, நீ சொன்னது உண்மைதான். இங்க இருந்து போட்டோ எடுத்தா சூப்பரா இருக்கும். ஆங்கிளும் டக்கரா இருக்கு. நான் நினைச்ச ஸ்னாப் மாட்டிக்கிச்சு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களாப்பா? ஒரு போட்டோ கூட உருப்படியா மாட்டல, என்ன பண்றது? டிங் 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 டிங். என் நிஞ்சா டெக்னிக்கை பயன்படுத்தி பறவைங்களோட பேச போறேன். பேக் 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 பேக். நான் என் ஃப்ரெண்டுக்காக உதவி கேட்டு வந்திருக்கேன். நீ எனக்கு உதவி செய்யணும் ப்ளீஸ். ஆஹா, நாளைக்கு கெனிச்சியோட வரேன். அவனுக்கு ஏத்த மாதிரி போஸ் கொடுத்துறேன்னு. இப்ப நான் எடுக்க போற போட்டோஸால எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு பெருமை கிடைக்கும். கவலைப்படாத கெனிச்சி, நீ நினைச்ச மாதிரியே இன்னைக்கு நிச்சயமா போட்டோ எடுக்கலாம். சூப்பரா இருக்கு. ஓ வாவ், நான் நினைச்ச மாதிரியே போட்டோ எடுத்துட்டேன். சூப்பர். ஏய் கெஞ்சி கெஞ்சி ஒரு நிமிஷம் அங்க பாரு. அது எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. எப்படி சூப்பரா காட்டுனா விடாதே. இவ்வளவு அழகான போட்டோஸ் நான் எடுக்கிறேன்னு என்னால நம்பவே முடியல. டிங் டிங். என்ன நடக்குது இங்க? ஒண்ணு புரியல. நான் எடுத்த போட்டோஸ் எல்லாம் சூப்பரா வந்திருக்கும். ஏ ஆட்டோரி, நான் இதுல பிலிம் ரோல லோட் பண்ணாமே எடுத்துட்டேன். ஏய் ப்ளீஸ், எங்கேயும் அவசரப்பட்டு பறந்து போயிடாதீங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. டிங் டிங். கெஞ்சி அண்ணா பாரு, பாக்கிறதுக்கே பாமாட்டாரு. அதை விட அந்த பறவைங்க இங்க என்ன பண்ணுது? மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. இவன் கையில எல்லாம் யாரையா கேமராவை கொடுத்தது? டிங் டிங்.